வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யாஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு மே 1 2026. சர்வதேச அரசியல்ல இன்னைக்கு ஒரு பிக் பாஸ் மொமெண்ட் நடந்திருக்கு பாஸ். ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இந்த ரெண்டு வல்லரசு தலைவர்களும் 90 நிமிஷம் போன்ல பேசியிருக்காங்க. இன்னொரு வாட்டி ஈரான் மேல கை வச்சா ஒட்டுமொத்த உலகத்துக்கே பேரழிவுதான்னு புதின் சார் ட்ரம்ப் கிட்ட நேரடியாவே வார்னிங் கொடுத்திருக்காரு. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த சூப்பர் பவர் உரையாடலை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த ஹை வோல்டேஜ் நியூஸை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். 90 நிமிட உரையாடல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதினும் ட்ரம்பும் போன்ல பேசியிருக்காங்க. இதுல வளைகுடா போர் மற்றும் உக்ரைன் விவகாரம் பற்றி விலாவாரியா விவாதிச்சிருக்காங்க பாஸ். புதினின் நேரடி எச்சரிக்கை: ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் திரும்பவும் அட்டாக் பண்ணுனா அது ஈரானுக்கு மட்டும் இல்ல, மொத்த உலகத்துக்கே டிசாஸ்டர் ஆகிடும்னு புதின் கராரா சொல்லியிருக்காரு. வெற்றி தின போர் நிறுத்தம். மே 1 ரஷ்யாவோட வெற்றி தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு உக்ரைன் போர்ல ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு புதின் சம்மதம் சொல்லியிருக்காரு. ட்ரம்பும் இதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு பாஸ். ஈரான் விவகாரத்தில் பாராட்டு. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டிக்க ட்ரம்ப் எடுத்த முடிவை புதின் வரவேற்று பேசியிருக்காரு. இது அமைதிக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு அவர் கருதுறாரு. ஜெலன்ஸ்கி மீது அதிருப்தி. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய நாடுகளோட பேச்சை கேட்டு போரை நீட்டிக்கிறதா இந்த தலைவர்களும் ஒரே மாதிரியான அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவின் புலம்பல்: நாங்க எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் உக்ரைன் எங்க பேச்சை விட ஐரோப்பிய நாடுகளோட பேச்சை தான் கேக்குதுன்னு ட்ரம்ப் தரப்புல வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க பாஸ். மேலுமா உலகம், வளைகுடா மற்றும் உக்ரைன் இந்த ரெண்டு இடத்துலயும் அமைதி வந்தா மட்டும்தான் உலகம் இயல்பு நிலைக்கு திரும்புங்கிறது இந்த போன் கால் மூலமா தெளிவா தெரியுது. தளபதி விஜய் ஸ்டைல். புதின் மற்றும் ட்ரம்போட இந்த போன் கால் விவாதத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. ரெண்டு யானைங்க மோதுனா அங்க இருக்கிற புல்லு தான் நசுங்கும்னு சொல்லுவாங்க பாஸ். இப்போ இந்த ரெண்டு யானைங்களும் பேசி ஒரு முடிவுக்கு வர்றதுதான் உலகத்துக்கே நல்லது. ஆனா அந்த எச்சரிக்கையை தான் ட்ரம்ப் எப்படி எடுத்துக்க போறாருன்னு தெரியல. வெயிட் பண்ணி பாப்போம். புதினின் இந்த எச்சரிக்கையை ட்ரம்ப் மதிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மே 9 போர் நிறுத்தம் நடக்குமா? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. சர்வதேச அரசியல் மற்றும் உலக செய்திகளோட அனல் பறக்கும் அப்டேட்களுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Yash signing off. Have an energetic day. இந்த வல்லரசு போன் கால் நியூஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பாய்.